Hello friends, welcome to my channel. போன வீடியோவில் தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இந்த லெசனோட செக்ஷன் 1 சொல்லியிருந்தேன். அது ஒரு கண்டினியூஸ் செக்ஷன் 2 தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லெசன் கூட போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுவும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ லெசன் கூட போகலாம். சதீஷ் வந்துட்டு ஹலோ அருண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ட்ரெயின் எப்பயுமே லேட்டாகவே வருது. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வருஷம் நமக்கு வந்து நியூ ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். We shook hands and then he turned to his mother and said, "This is Arun mother. He is one of my friends and the best bowler in the class." அப்புறம் ரெண்டு பேருமே சதீஷும் அருணும் கை குலுக்கிட்டு அவங்க அம்மா சதீஷ் அவன் அம்மா சைடு திரும்பி சொல்கிறான், இவன் தான் அருண்மா, இவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன், இவன் கிளாஸ்லேயே ஒரு பெஸ்ட் பவுலர் மீன்ஸ் சிறந்த பந்து வீச்சாளர். "I'm glad to know that," said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother." Imposing means grand and impressive in appearance. அதாவது பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்கிறது, ஒரு ரிச் லுக்கில் இருக்கிறது. சரிங்களா? அந்த சதீஷோட அம்மா அதை கேட்டுட்டு பெஸ்ட் பவுலர்னு சொல்லியிருக்கான் இல்லையா. ஸோ எனக்கு இது தெரிஞ்சதில் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அந்த உமன் சொல்கிறாங்க. அந்த உமன் எப்படி இருக்காங்க, சதீஷோட அம்மா ஒரு கிராண்டாக ஒரு இம்ப்ரெசிவாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு பெக்ஸ் போட்டிருக்காங்க. அருண் கூட இந்த ஸ்ட்ரேஞ்சர் உமன் இருந்தாங்க இல்லையா, சாப்பாடுலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி செக்ஷன் 1 பார்த்தோம் இல்லையா. அந்த பெண்ணை பார்த்துட்டு சதீஷோட அம்மா கேட்குறாங்க, நீங்கள் தான் அருணோட அம்மா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, 'Yes, I am Arun's mother.'" நான் என் வாயை திறந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர்றதுக்குள்ளேயே ஸ்ட்ரேஞ்சர் இருந்துட்டு ஆமாம் நான் அருணோட அம்மா தான் சொல்லிடுறா. "I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embarrassed and was smiling at Satish's mother." Embarrassed means self-conscious or ashamed. அதாவது ஆமாம் அவங்க என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னோடனே என்னால் எதுவுமே பேச முடியல. நான் அந்த உமனை பார்த்தேன், பட் அவள் வந்துட்டு அவளுக்கு ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே, ஐயோ போய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தயக்கம், ஒரு வெக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே இல்லை. எம்பரைஸ்டு மீன்ஸ் அதான் மீனிங். ஸோ அவளுக்கு வந்து அந்த மாதிரி கூச்சமோ எதுவுமே இல்லை. அவள் வந்து சதீஷோட அம்மாட்ட நார்மலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் பேசுகிறா. சதீஷ் mother said, "It's such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers." சதீஷோட அம்மா சொல்கிறாங்க, இது ரொம்ப நியூசன்ஸ் மீன்ஸ் காசிங் இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ், அது தொல்லையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயினுக்காக மிட் நைட்டில் வந்து வெயிட் பண்ணுறது ஒரு ரொம்ப தொல்லையான விஷயமா இருக்குது. பட் நம்ம பையனையும் வந்துட்டு தனியாக விட முடியாது இல்லையா. இந்த பெரிய ஸ்டேஷனில் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்கே நிறையா சந்தேகப்படுற கேரக்டர்ஸும் இருக்காங்க. அதனால் இப்போது இருக்கிற காலகட்டத்திலலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா சொல்கிறாங்க. "Arun can travel alone though," said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother. உடனே அந்த அருணோட அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்தா இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறான், பட் அருணால் தனியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோட அம்மான்னு சொல்லி போய் சொன்னதை நான் அப்போது அந்த டைமில் நான் அவளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறான். சதீஷோட அம்மா வந்து அந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து அவங்க பையனை புகழ்ந்து பேசினாங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அம்மா வந்து ஒரு மாதிரி டிஸ்லைக்காக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சதீஷோட அம்மா அவங்க சொன்னோடனே அப்படி பார்க்குறாங்க, விட்டு கொடுக்குறாம பேசுகிறத வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. "Well, be very careful, Arun," said Satish's mother, looking sternly at me through her spectacles. "Be very careful when your mother is not with you and never talk to strangers." வெல், ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அருண் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா வந்து அருணை பார்த்துட்டு சொல்கிறா. அவளோட ஸ்பெக்ஸ் வழியாக அவனை பார்த்துட்டு சொல்கிறா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, உன்னோட அம்மா உன் கூட இல்லாதப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, எப்பயுமே அந்த அந்நியர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் அந்நியர்கள் தானே, ஸோ யாருமே தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets and then back at Satish's mother. சதீஷோட அம்மா வந்துட்டு அருண்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சதீஷ் வந்து அவன் கூட வந்து அந்த பெண் இருக்கா இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர் தன்னோட அம்மான்னு சொல்லி போய் சொல்லியிருந்தால அவளை பார்த்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான். Satish's mother definitely staggered a little as obviously she was not used to being contradicted by small boys. "There you are, you see. If you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tells you," she said, wagging a fat little finger at me, "and never talk to strangers." சதீஷோட அம்மா இருந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டாகர்டு மீன்ஸ் வாக்கட் ஆர் மூட் அன்ஸ்டெடிலி as if about to fall. அதாவது
சதீஷோட அம்மா வந்து ஒரு மாதிரி விழுகிற மாதிரி தள்ளாடுற மாதிரி ஒரு லைட்டாக தள்ளாடுற மாதிரி சொல்கிறா. உனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசினா உனக்கு வந்து ஒரு ட்ரபிளில் போய் விட்டுருவாங்க. ஸோ உன் அம்மா என்ன சொல்கிறாலோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரலை வந்து வேகிங் மீன்ஸ் மூவ் ரேப்பிட்லி டு அண்ட் ஃப்ரம் அங்கிட்ட இங்கிட்டும் விரலை ஆட்டிட்டு அவட்ட சொல்கிறா. அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எப்பயுமே வந்துட்டு நீ அந்நியர்கள்ட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா அருண்கிட்ட சொல்கிறா. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently, he was on my side. Resentfully means feeling or expressing bitterness or indignation at having been treated unfairly. அவங்க வந்து இந்த மாதிரி அன்ஃபேராக பேசுகிறாங்க இல்லையா, ஒரு நியாயமில்லாத பேச்சாக அருணுக்கு வந்து சதீஷோட அம்மா பேச்சு வந்து ஒரு நியாயமில்லாத பேச்சாக அவளுக்கு தெரிஞ்சதுனால அவன் கூட வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெண் இருக்கா இல்லையா, அந்த உமன் நின்றுட்டு அவன் பக்கத்தில் போய் நின்னோடனே சதீஷை வந்து அம்மா பின்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி அருணை பார்த்து சிரிக்கிறான். கிரின்னிங் மீன்ஸ் ஸ்மைலிங் ப்ராட்லி, ரொம்ப நல்லா பல்லு தெரிகிற மாதிரி அவன் சிரிக்கிறான் அருணை பார்த்துட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த தன்னோட அம்மாவுக்கும் அருணுக்கும் வந்து கிளாஷ் ஆனதில் சதீஷ்க்கு ஒரு சந்தோஷம். ஸ்டேஷன் பெல்ட் clanged and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. Squatting means crunch or sit with one's knees bent and one's heels close to or டச்சிங் தி பேக் ஆஃப் ஒன்ஸ் நைஸ். அதாவது ஸ்குவாட்டிங் மீன்ஸ் ரொம்ப உட்காந்தே இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கங்கே ஒரு கூட்டமாக வந்துட்டு உட்கார இடம் இல்லாமல் அப்படிலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஒருத்தங்க மேலே, அந்த மாதிரி உட்கார்ந்த பேர் தான் ஸ்குவாட்டிங் சொல்லுவாங்க. ஹஸ்லிங் மீன்ஸ் புஷ் பண்ணி தள்ளிட்டு போகிறது தான் வந்து ஹஸ்லிங் சொல்லுவாங்க. ட்ரெயின் வர சவுண்டு கேட்டோடனே கூட்டமாக எழுந்துச்சு ஒரு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறாங்க. ஹியர் இட் கம்ஸ் ஷவுட்டட் சதீஷ் அஸ் த என்ஜின் விசில் shrieked and the front lights played over the rails. Shrieked means uttered a high pitched piercing sound. அந்த ட்ரெயின் வர்ற சவுண்டு எவ்வளோ சவுண்டாக கேட்கும், தூரத்துலேருந்து வர்றதே வந்துட்டு நமக்கு இங்கே கேட்டுரும், பக்கத்தில் வந்து ரொம்ப ஹை பீச்சில் கேட்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இன்ஜின் விசில் சவுண்டு வந்து கேட்குது. ஹியர் இட் கம்ஸ், இதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கத்துறான். அப்புறம் தி ட்ரெயின் மூவ்டு ஸ்லோலி இன் டு த ஸ்டேஷன், தி என்ஜின் hissing and sending out waves of steam as it came to a stop. Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on Arun, this one's empty." And I picked up my suitcase and made a dash for the open door. ட்ரெயின் வந்துட்டு டக்குன்னு நிற்காது இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்துட்டு அப்புறம் தானே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அது ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும்போதே மேலே அந்த ட்ரெயினுக்கு மேலே இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டீம் மாதிரி பறக்கும் அது ஸ்டாப் ஆகிற டைமில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகுது. சதீஷ் வந்துட்டு அந்த ஃபரோன் இங்கே ஒன்று எம்டியாக இருக்குது, இங்கே ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்து பிடிக்கிறான். அப்புறம் அவன் சொன்ன உடனே அவனோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு ட்ரெயின்குள்ளே ஏற போகிறான். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking to us. Satish mother did most of the talking. நாங்கள் வந்துட்டு அந்த ஓப்பன் விண்டோஸ் ஜன்னல் சைடே வந்துட்டு எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிருச்சு. அருண் கூட வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெண்ணும் சதீஷோட அம்மாவும் 2 பேருமே வந்து ட்ரெயினுக்கு வெளியில் நிற்கிறாங்க. சதீஷோட அம்மா தான் அதில் வந்து ரொம்ப பேசுகிறாங்க. "No, don't jump on and off moving trains as you did just now," she said, "and don't stick your heads out of the windows and don't eat any rubbish on the way." She allowed me to share the benefit of her advice, as she probably didn't think my mother a very capable person. She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. அதாவது உடனே சதீஷோட அம்மா சதீஷை சொல்கிறான், இந்த மாதிரி ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவன் தானே குதிச்சு போய் இடம் பிடிச்சான் ஃபுட்போர்டில். ஸோ அதனால சொல்கிறான், அங்கிட்ட இங்கிட்டும் மூவ் ஆகும்போது நீ வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது, இப்போ பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, அப்புறம் ஜன்னலுக்கு வெளியில் தலை வைக்கக்கூடாது, அப்புறம் யாராச்சும் வழியில் போகிறவங்க ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து நிறைய அட்வைஸாக சொல்கிறான். பட் என்னோட அம்மாங்கிறது வந்து ஒரு கேப்பபிள் பர்சன் சொல்லிட்டு சதீஷோட அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு அருண் சொல்கிறான். ஷி ஹேண்டட் சதீஷ் பேக். அப்புறம் வந்துட்டு சதீஷ்க்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக ஃப்ரூட் கொடுக்குறா, கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் வந்து பெரிய பாக்ஸில் சாக்லேட் கொடுத்துட்டு வந்து ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு அருண் கூடயும் ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா சொல்கிறா. அதை பார்த்துட்டு என்னோட அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறான்னு சொல்லி அருண் சொல்கிறான். ஸ்ட்ரேஞ்சர் வந்து அருணை வந்து அம்மானே சொல்லிட்டான், என்னோட பையன் தான் சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிட்டான் இல்லையா. ஸோ வந்து அவனுக்கு பிடிச்சி போய் இவனும் வந்து அம்மானே கன்சிடர் பண்ணிக்கிட்டான் அவனை. இப்படி அவள் வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கும்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா வந்து பார்க்குறா. I was smarting under the patronizing tone of Satish's mother, who obviously thought mine a very poor family and did not intend giving the other woman away. I let her take my hand in hers, but I could think of nothing to say. I was conscious of Satish's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The god walked up the
platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. அதாவது சதீஷோட அம்மா குரல் எப்படி இருக்குது அவங்க சொன்னது அப்படின்னா ஒரு மாதிரி ஆதரவு குரலாக இருக்குது. பேட்ரனைசிங் மீன்ஸ் ட்ரீட் இன் எ வே தட் இஸ் அப்பரண்ட்லி கைண்ட். ஒரு மாதிரி கைண்டாக ஒரு ஏதோ பாவம் பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லுது. அப்வியஸ்லி மீன்ஸ் இன் எ வே தட் இஸ் ஈஸிலி பெர்சீவ்டு ஆர் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. அதாவது ஓப்பனாக சொல்கிறது சரியா. அது வந்து அவனுக்கு அவன் வந்து அது வந்து ஓப்பனாகவே தெரியுது. ஸோ என்னோடது வந்துட்டு ஒரு புவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. யார் சதீஷோட அம்மா வந்து என் ஃபேமிலி வந்து ஒரு புவர் ஃபேமிலின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி அருண் சொல்கிறான். சதீஷோட அம்மாவை பொறுத்தவரை தான் அவங்க என்னோட அம்மா. பட் அது வந்து என்னோட அதர் உமன் தான். இருந்தாலுமே நான் அவங்கள வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அருண் சொல்கிறான். சதீஷோட அம்மாட்ட வந்து புவர்னு நினச்சா என்னை புவர்னு நினச்சிக்கட்டும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்லிக்கல. உடனே அவனோட ஒரு சதீஷோட அம்மா ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குறான். ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களே, விசில் அடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ட்ரெயின் போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் நடந்துட்டு விசில் அடிச்சிட்டாங்க. ஸோ அது வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி மூவ் ஆக போகுது. சதீஷோட அம்மா வெறுப்பாக பார்த்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு ஜென்டில் சாஃப்டாக சிரிக்கிறான். அப்புறம் நான் என்னோட ஜன்னல் வழியாக என்னோட தலையை வெளியில் விட்டு அவளோட கன்னத்தில் வந்து நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு அருண் சொல்கிறான். The carriage jolted forward and she drew her hand away. Good boy, mother said Satish as the train began to move slowly out of the station. Satish and his mother waved to each other. Goodbye, I said to the other woman. Goodbye, mother. வந்து அந்த வண்டி இருந்துட்டு jolted means pushed abruptly and roughly. அந்த வண்டியை வந்து அப்படி மெதுவாக முன்னாடி போயிட்டுருக்கு. கிஸ் பண்ணோடனே வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது மெதுவாக ஸ்டார்ட் ஆகி தானே ட்ரெயின் நிப்பாட்டும் போது எப்படி ஸ்லோவாக நிற்குதோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்லோவாக போயிட்டு தான் போகும். ஸோ அது வந்து ஸ்லோவாக அதை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவன் கையை விட்டுட்டு அருண் வந்துட்டு அந்த ஸ்டேஞ்சரை பார்த்துட்டு குட் பைன்னு சொல்கிறான். ஐ டிடன்ட் வேவ் ஆர் ஷவுட் பட் sat still in front of the window gazing at the woman on the platform. Satish mother was talking to her but she didn't appear to be listening. She was looking at me as the train took me away. She stood there on the busy platform, a pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. நான் வந்து அந்த விண்டோ சைடே தான் உட்காந்துருக்கேன். அவளை பார்த்துட்டேன். உன் ட்ரெயின் அது வாட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த பெண்மணி நின்றுட்டுருக்கா. நான் வந்து அவங்களே தான் பார்த்துட்ருக்கேன் பிளாட்ஃபார்மில். அந்த பெண்கிட்ட வந்து சதீஷோட அம்மாவும் அந்த பெண்ணும் தானே நிற்கிறாங்க ட்ரெயினுக்கு வெளியில். அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பட் அவள் வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு சதீஷோட அம்மா பேசலாம் கேட்காம அவள் என்னையே தான் பார்த்துட்ருக்கான்னு சொல்லி அருண் சொல்கிறான். ஸோ அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அந்த ட்ரெயின் வந்துட்டு ஃபுல்லாக மூவ் ஆகி அவங்க அந்த பெண் வந்து மறையிற வரைக்கும் வந்து அவளே தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போது அடுத்து இந்த லெசனோட ஆத்தரை பற்றி பார்ப்போம். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவரோட நாவலிஸ்ட்டு, பொயட்டு, இந்தியன் சில்ட்ரனோட ஃபேவரட் ரைட்டர். அவரோட ஃபஸ்ட்டு நாவல் வந்து ரூம் ஆன் தி ரூஃப். அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அவரோட டீனேஜில் வந்துட்டு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் வந்துட்டு ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்டை வந்து 1957 வின் பண்ண வச்சது இவருக்கு. அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. இவரோட லாங்குவேஜ் வந்து சிம்பிளாகவும் ஃப்ளூயன்ஸியாகவும் இருக்கும். இவரோட மேஜர் ரைட்டிங்ஸில் வந்து an island of trees, a bond with the mountains and the India I love, இதெல்லாம் வந்து இவர் எழுதின ரொம்ப பாப்புலரான ஸ்டோரிஸ். இந்தியன் லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷனுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வந்து இவருக்கு கிடைச்சது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இவரை பற்றி ஒரு ப்ரோஸில் பார்த்துருப்போம். வென் த ட்ரீஸ் வாக்டு அந்த வீடியோவில் வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பேன். வென் த ட்ரீஸ் வாக்டு இந்த ப்ரோஸ் எழுதினவரும் ரஸ்கின் பாண்ட் தான்.